இப்போ நான் வால்யூம் ப்ரொஃபைலை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ வால்யூம் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் என்னென்னா, செட்டிங்ஸ் போயிட்டுக்கோங்க. இன்புட்ஸில் வந்து ரோ சைஸை 100 கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்டைலில் போயிட்டு விஐஹெச் விஐஎல் இது ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து இன்புட்ஸில் வந்து 100க்கு பதிலாக ஸோ இப்போ ஒரு 1000ன்னு கொடுத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். தெரியுதா? ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த இன்புட்ஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ வால்யூம் ப்ரொஃபைலை நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணலான்னா, எப்பயுமே ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் வந்து வால்யூம் ப்ரொஃபைல் எடுக்கிறேன்னா, ஒரு ஸ்விங்குக்கும் நான் வரையலாம், இல்லை ஒரு பர் டேக்கும் நான் வரையலாம். இப்போது ப்ரீவியஸ் டே நான் ட்ராப் பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி 2 நாள் சேர்த்த மாதிரியும் நான் வரையலாம். ஓகேவா. இல்லைன்னா 3 டேஸ் சேர்த்த மாதிரி, இல்லைன்னா 4 டேஸ். ஸோ உங்களோட ஓன் விஷ் தான் இது. ஓகேங்களா. இப்போ நான் எல்லா டேஸும் சேர்த்து வரைஞ்சனாலும் நல்லா பாருங்க, அப் டு திஸ் இந்த லெவல் வரைக்கும் பாருங்க, எனக்கு வால்யூம் இங்கே தான் அதிகமாக இருக்கு. தெரியுதா? நான் அதை டெலீட் பண்ணுறேன். கிளியராக தெரியுதான்னு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? எனக்கு இங்கேயும் வால்யூம் இருக்குது, இங்கேயும் வால்யூம் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே வந்தால் பவுன்ஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பவுன்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே பாருங்க, இங்கேயும் எனக்கு அதே வால்யூம் இருக்குது, இங்கேயும் எனக்கு அதே வால்யூம் இருக்குது. ஸோ மார்க்கெட் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பை செல் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கே தான் யோசிக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் நெக்ஸ்ட் டே ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து நான் 3 நாளைக்கு சேர்த்து ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒன்று தான் வால்யூம் இருக்குது. கரெக்டாக. எனக்கு அதுக்கு கீழே எனக்கு ரியாக்ஷன் கொடுத்துருச்சு. இந்த வால்யூம்லேயும் வந்து ரியாக்ஷன் கொடுக்கவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா. எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் செல், எல்லா சப்போர்ட்லையும் பை ஆகும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒன்ஸ் டவுனில் இருக்க வால்யூம் ரியாக்ஷன் கொடுத்துருச்சுன்னா அப்பில் இருக்கிறதுல ரியாக்ஷன் கொடுக்காது. ஓகேங்களா. இப்போ நான் இதுக்கும் அகெயின் இப்படி வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வால்யூம் காட்டுதான். தெரியுதா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு? எனக்கு மேலேயும் வால்யூம் இருக்குது, கீழேயும் வால்யூம் இருக்குது. இப்போ எனக்கு கீழே ரியாக்ஷன் கொடுக்காம மேலே வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். எனக்கு வால்யூமில் ரியாக்ஷன் கொடுத்து இப்படி டவுன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் போயிட்டு நீங்கள் டவுன் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா. நாட் எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட்ஸ். இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நீங்கள் எண்ணிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் வால்யூம் இருக்குது. தெரியுதா? இந்த மாதிரி இருந்தாலே மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டே வந்து சைட்வேஸ் ஆகிடும். ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்தால் ட்ரேடே பண்ணாதீங்க. ஓகேங்களா. சைட்வேஸ் ஆகும், இல்லைனா இதுக்குள்ளேயே தான் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். சைட்வேஸ் ஆகிடும், இல்லைனா ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனாலும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எனக்கு மூவ்மெண்ட் இருக்காது. இப்போது இங்கே பாருங்கள், இப்போ நான் நெக்ஸ்ட் டே இங்கே ட்ரா பண்ணியிருந்தேன்னா அடுத்த நாள் வந்து எனக்கு கேப் அப் ஓப்பனிங் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அகெயின் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ வரைகிறேன் ஒன் டே. சரி, எல்லா இடத்துலையும் வால்யூம் இருக்கா? அடுத்த நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சைட்வேஸ் போயிடுச்சு. ஸோ எப்பயுமே வால்யூம் ப்ரொஃபைலை பெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நான் வால்யூம் ப்ரொஃபைல் ட்ராப் பண்ணுறேன். சரி, இது வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன். எஸ், எல்லா இடத்துலையும் வால்யூம் இருக்கா? மார்க்கெட் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கேப் ஃபில்லிங்கே போயிருக்கு. தெரியுதா? ஸோ இந்த மாதிரி கேஸும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி ஈவனாக வால்யூம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தாலே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு வால்யூம் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. தெரியுதா? எனக்கு மோர் வால்யூம் டுவர்ட்ஸ் டவுன் சைட். ஸோ மார்க்கெட் இங்கே வந்து டச் பண்ணுச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் ட்ரேட்ஸை. ஓகேங்களா. இப்போ நான் வந்து இது டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜிலே எனக்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஜஸ்ட் வால்யூம் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னல் டூலாக யூஸ் பண்ணிக்கோங்க, வால்யூம் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் இது வந்து ஒரு ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இப்போது இங்கே பாருங்கள். ஸோ நேற்றுக்கு நான் வரைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வால்யூம் இங்கே தான் அதிகமாக இருக்குது. அந்த வால்யூம்லேயே தான் எனக்கு சுற்றிட்டு இருக்கு. தெரியுதா? எனக்கு பிரேக் அவுட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம் வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு.
ஸோ இது எஸ்பெஷலி ஃபார் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாரெக்ஸ்லையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் நான் அதே தான் ட்ரா பண்ணுறேன். ஒரு 2 டேஸ்க்கு சேர்த்து ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வால்யூம் எனக்கு இங்கே தான் அதிகமாக இருக்குது. தெரியுதா? மார்க்கெட் சப்போஸ் இங்கே வந்திருந்தா நான் செல் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் வரல, அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ எனக்கு எந்த என்ட்ரிஸும் இல்லை. நான் அப்படி வந்து ஜஸ்ட் ஐடியலாக தான் இருப்பேன். ஓகேங்களா?